வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு ஆர்டினரி டே தான் எப்பொழுதும் போல். காலைல 5:30 மணிக்கு எழுந்துச்சி கிளம்பியாச்சு நண்பர்களே. ஷூவை மாட்டிக்கிங்க. எங்கேன்னு தெரியும், திரும்ப திரும்ப சொன்னால் வெறியாயிருவீங்க. பக்காவாக ஷூவை போட்டுக்கின்னு இறங்கி வாக்கிங்கனே கிளம்புனேன். இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தேன். ஆனால் மைண்ட் செட்டு ரன்னிங் போகவே பிடிக்கல. நடந்து போயிட்டு இருக்கும்போதே பாதிலே திரும்பி வந்துடலாமாங்கிற மைண்ட் செட்டு வந்துருச்சு. அதெல்லாம் விலையாவது 5:30 மணிக்கு எழுந்தோம், நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டோம். ரன்னிங் ஓடியாகணும். ரன்னிங் பக்காவாக ஓடின இடம் லாஸ்ட்டாக போய் நின்ன இடம் டைட்டில் பார்க்கு. அதாவது சென்னையில் எனக்கு வேலை கிடச்சிச்சு நண்பர்களே. டைட்டில் பார்க்கில் ஒரு ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸில் அங்கேயே ஜாயின் பண்ணியிருந்தானா இப்போ நல்ல சேலரி வாங்கிட்டு இருப்பேன். இங்கே வந்து இப்போ கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நண்பர்களே. பார்ப்போம், ஃப்யூச்சரில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை கண்டிப்பாக வீடியோவில் சொல்லாம் இல்லையா. இனிமேல் என் வாழ்க்கையில் 365 நாள் வீடியோ வரும் நண்பர்களே. அப்பப்போ விட்டு போனாலும் கண்டிப்பாக வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது இன்ஃப்ளூயன்ஸு மாதிரி நம்ம மூஞ்சி வெளியே தெரியணும் எப்படின்னா அது எல்லா எஃபோர்ட்டும் போடுறோம், அவ்வளோதான். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் பக்காவாக ரன்னிங் வார்மப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ண வண்டியாச்சு. உட்காந்து போஸ்ட் மாற நண்பர்களே. சோலார் லைட்டிங்கு பக்காவாக நம்ம சிட்டிங்கு பக்காவாக அமைஞ்சிச்சு. அங்கேருந்து நேராக ரூமுக்கு கிளம்பி வர சொல்ல எப்போதும் போல தான் நண்பர்களே. அங்கங்கே ஒரு கிளிப்பை போட்டுட்டு நண்பன் வர சொல்லையே பார்சல் வந்துச்சு எடுத்துன்னு வந்துடுண்ணா. போயிட்டு அந்த பார்சலை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு மத்தியானம் உணவு சாப்பிட வந்துட்டேன் நண்பர்களே. மத்தியானம் உணவு சாப்பிட்டு சின்னதாக ஒரு உறக்கம், ஒரு 3 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் வானம் ஃபுல்லாக ஆரஞ்சாக இருக்குது நண்பர்களே. இந்த ஆரஞ்சாக தெரியல இடம்னா மலைகளாக தெரியும். இப்போ எதனாலன்னு தெரியலை. அதுக்கப்புறம் நண்பனோட போய் ஒரு கருப்பு கப்பியை போட்டு நாளையே முடிச்சுக்கிறேன் நண்பர்களே.